பெட் லவர் அப்படின்னு இருக்கும் பொழுது, ஆண்கள விட பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. எனக்கு புள்ள மாதிரி, என் கூட எப்பயுமே இருக்குன்னு ரொம்ப ஆர்வமா பெண்கள் இருக்கிறாங்க. ஆண்கள் நீங்கள்லாம் கம்ப்ளீட்டா வந்து அவங்க வந்து இப்போ வெளியே போயிருவீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னு வீட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு எது இதா இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த லேடீஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா, அது 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 ஒபீடியன்ட். தான் சொல்றத கேட்கும். இவங்க சொல்றத கேட்கும். இவங்கள சுத்தி வரும், அன்பா வரும். அதனால அந்த பெரும்பாலும் லேடீஸ் வந்து கொஞ்சம் அதில அதிகமா இருப்பாங்க. ஆண்கள் வந்து இப்ப நேச்சுரலாவே எப்படின்னா அவங்களுக்கு தெரியும். ஆண்கள் எல்லா ஆண்களும் அப்படி சொல்ல முடியாது. அவங்க மினிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த அனிமலோட மினிமம் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் லேடீஸ் பேர் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் தியர் ஆக்குபேஷன் அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதுக்கு அனிமலுக்கு பூராமே வந்து பெண்கள் நோக்கி தான் ரொம்ப அன்பான காதல் அப்படிலாம் கிடையாது. இவங்க நிறையா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் இருக்குது அவங்களுக்கு. ஆண்களுக்கு டைம் கம்மி. ஸோ ஈவினிங் வந்து ஒர்க்கை முடிச்சு வந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அதை டேப் பண்ணிட்டு அன்பா விளையாண்டுட்டு விட்டுருவாங்க. இது சம்பந்தமா பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. ரொம்ப லவ் பண்றாங்க. ஆண்கள் ரொம்ப குறைவு அப்படின்னு பெண்களுக்கு பொதுவா அன்பு அதிகம் இல்லையா? ஆண்களை விட. இல்லையா? அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். வேற ஒண்ணும் இல்ல. நெறைய இடங்கள்ல குடும்பத்துல பிரச்சனை கூட வருது சார். ஆ. ஹஸ்பண்ட விட வந்து பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, என்ன விட இந்த நாய்க்கு தான் அன்பு அதிகமா இருக்கு. நம்ம நெறைய ட்ரோல் கூட பாத்துக்கிட்டு ஆமா. இருக்கோமே. ஆமா. இப்ப அதாவது மனைவி சொல்றத வந்து கணவர் கேட்க மாட்டாரு. ஆனா இது வந்து சொல்றத கேட்கும்ல. "ஏய் இங்க வா, சாப்பிடு உட்காரு. சிட் ஹியர்" அப்படின்னா உட்காருதுல்ல ஒபீடியன்ட்டா. அதான் அதான் காரணமா இருக்கலாம்.